வெல்கம் டு ஸ்டூடியோ நியூஸ். திருக்கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட மகன் வந்து அமித்ஷா சந்திக்க நேரம் கேட்டதாகவும், பட் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா நேரம் கொடுக்கல. கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சந்திப்பு நடத்தலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ரகசிய சந்திப்புலாம் வேணாம், அதிகாரப்பூர்வ சந்திப்பு தான் நடக்கணும். எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து இந்த வெங்கையா நாயுடு அவரோட இல்ல திருமண வரவேற்பு விழா பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சென்னையில் தான் நடந்துச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பத்திரிக்கை வச்சாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா கலந்துக்கல. அமித்ஷா பார்த்தீங்கன்னா ஒரு பிரபல ஹோட்டலில் தங்கியிருந்தார், அவரை சந்திக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தார். அப்போ அமித்ஷா பார்த்தீங்கன்னா இந்த ரகசிய சந்திப்புலாம் வேணாம், அதிகாரப்பூர்வ சந்திப்புனா வாங்க, கூட்டணி பேச்சுவார்த்தை, அதுக்கப்புறம் தான் ரைடு எல்லாமே. ஸோ கூட்டணி பேச்சுவார்த்தை அதிகாரப்பூர்வமாக அறிவித்த அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா எதிராக நீங்கள் என்கிட்ட கேளுங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு செக் வச்சு தான் சொல்லியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி சிக்கலாம் கேட்டிங்கன்னா மிகப்பெரிய சிக்கல். இந்த தேர்தல் ஆணையத்திலையும் சரி, அதே மாதிரி இந்த ரைடு விட்டதுலேயும் சரி, ஸோ ஏகப்பட்ட வழக்கில், அதே மாதிரி இந்த கொடநாடு விஷயத்தும் கூட பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சிக்கல். அது ஸ்டேட் கவர்மெண்ட் தானே விசாரிக்குன்னு கேட்பீங்க. அதாவது இந்த பேசினாங்கல்ல ஃபோன் கால்லாம், அதெல்லாம் மத்திய அரசு தான் தரணும். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கலாக தான் இருக்கதான்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பிரமாண பத்திரத்தை தவறான கொடுத்ததா இருக்குல்ல, அந்த வழக்கும் வலுவாக சிக்கியிருக்காரு. ஆர்எஸ்எஸ் சேர்ந்த ஒரு முக்கியமான பிரமுகர் பார்த்தீங்கன்னா சூரியமூர்த்தி சில ஆவணங்களை வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆவணங்கள் கையில் வச்சுருக்காரு. அந்த ஆவணங்கள்லாம் பார்த்திங்கன்னா புகழேந்திட்ட இந்த மாதிரி வந்து ஆர்எஸ்எஸ் கேட்டுட்ருக்காங்க. அவங்களும் பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தில் வந்து என்னன்றது தெரிஞ்சுக்கணும் விரும்புகிறாங்க, எடப்பாடி பழனிசாமி லாக் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி. நடுவில் ஒரு நபர் உட்காந்துருக்காரு. அந்த ஆர்எஸ்எஸ் சேர்ந்த நபர் வந்து புகழேந்திட்டா கேட்குறாங்க. அவங்க 3 பேரில் நடுவில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு, சைடில் புகழேந்தி உட்காந்துருக்காரு, அப்புறம் அந்த ஆர்எஸ்எஸ் பெருமவர் உட்காந்துருக்காரு. கேட்டுட்டு இருக்கும்போது எதுக்கு கேட்குறாங்க, ஏது கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு புகழ்ந்து கேட்குறாரு. இந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி லாக் பண்ணுறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஹோல்டு வச்சுக்கிறது தான் அந்த ஒரு சில விஷயங்கள் ஆவணம் கேட்குறாரு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது புகழேந்தி என்ன சொல்லியிருக்காரு, அவரை கான்டாக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இதை பேசுங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அழுத்தம் கொடுத்தா சொல்லுவாங்க. டக்குன்னு வந்து புகழேந்தி நடுவில் உட்காந்துருக்காருல, இவர் தான் சூரியமூர்த்தின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொன்னோன்னே அந்த ஆர்எஸ்எஸ் பெருமோர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அதிர்ச்சி ஆகிட்டா தான் சொல்கிறாங்க. ஸோ அடுத்த கட்டமாக பார்த்திங்கன்னா இந்த வழக்கில் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிகழ்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதிமுகவோட வழக்கில் பார்த்திங்கன்னா குறிப்பிட்டு வந்து இந்த ரூல்ஸை மாற்றுறது. ஸோ எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா இந்த செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களே தேர்வு செய்யப்பட்டது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கே சிக்கலை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது அடிப்படை பார்த்திங்கன்னா விதிகளை மாற்றிருக்கான்னு சொல்கிறது தான் மெயின் குற்றச்சாட்டு. சாதாரண தொண்டர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டியதான் அந்த பொய்ச்சலா பதவின்றது தான் கொண்டு போகிறாங்க. அது மட்டும் கிடையாது, ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் 2026 வரைக்கும் இருந்தாலுமே அது வந்து காலாவதி ஆயிடுச்சுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்த சொல்கிறது. இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து சாதகமாக முடியுதான் கேட்டிங்கன்னா மெஜாரிட்டியான பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பக்கம் இருக்காங்க தான் இது சாதகம் சொல்கிறாங்க. ஆனால் இப்போ தேர்தல் ஆணையம் பார்த்திங்கன்னா சில முடிவுகள், அதாவது இந்த வழக்கெல்லாம் நிலுவையில் இருக்குது, சிவில் வழக்கில் நிலுவையில் இருக்குது. ஆனால் ஒரு தலைப்பட்சமாக பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு கொடுத்துருக்கீங்க ஏன்ற மாதிரி பார்த்திங்கன்னா புகழேந்தி போன்றவங்க பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையத்தை நோக்கி கேள்வி கேட்கும்போது அது வந்து ஒரு சிக்கலான விஷயமாக தான் போயிட்டுருக்கு. ஸோ பெரிய ஒரு மாற்றம் நிகழுன்ற மாதிரி எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் லைக் ஷேர். தேங்க்ஸ் ஃபார் ஜெய் வீடியோ.